சிவபுராணம் கதை வாயிலாக சொல்லப்பட்ட விஞ்ஞானம். சிவபுராணம் அடிப்படை விஞ்ஞானத்தின் பல அம்சங்களை எவ்வாறு விளக்கியுள்ளது என்பதையும், மேலும் ஒருவர் தன் கட்டுப்பாடுகளை கடந்து போவதற்கு அது எப்படி ஒரு சக்தியான கருவியாக இருக்கிறது என்பதையும் சத்குரு இங்கே தெளிவுபடுத்துகிறார். சிவபுராணம் வாசித்தால் சிவா என்று நாம் அழைக்கும் இந்த பரந்த வெறுமை எல்லையற்றதும் பொருள் தன்மை அற்றதான ஒன்று, காலவரம்பு அற்று எப்பொழுதும் இருப்பது. ஆனால் மனிதரின் புரிதல் உருவம் எனும் எல்லைக்குள் இருப்பதால் நம் கலாச்சாரத்திலும் பாரம்பரியத்திலும் சிவனுக்கு பல அற்புதமான வடிவங்களை உருவாக்கினோம். புதிரான, புரிந்து கொள்ள இயலாத ஈஸ்வரன், அனுகூலமான சம்போ, எளிமையான போலா, வேதங்கள், சாஸ்திரங்கள், தந்திரங்கள் கற்பிக்கும் ஆசிரியரும் சிறந்த குருவுமான தட்சிணாமூர்த்தி, எளிதாய் மன்னிக்கும் அசுதோஷ், பகைத்தவனின் உதிரத்தில் தோய்ந்த பைரவா, நடனத்தில் தேர்ந்த நடராஜா. இப்படி வாழ்வில் எத்தனை அம்சங்கள் இருக்கிறதோ அத்தனை அம்சங்களும் அவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. சிவபுராணத்தில் நவீன இயற்பியல் பொதுவாக உலகின் பல பாகங்களிலும் தெய்வீகம் என்று மக்கள் நன்மை என்று கருதுவதையே குறிப்பிடுவார்கள். ஆனால் சிவபுராணம் வாசித்தால் சிவனை நல்லவன் என்றோ தீயவன் என்றோ அடையாளப்படுத்த முடியாது. அவன் அனைத்துவனவன், அவன் அழகற்றவன், அவனே மிகவும் அழகானவன், அவன் சிறந்தவன், அவனே மோசமானவன், அவன் மிகவும் ஒழுக்கமானவன், அவனே ஒரு குடிகாரன். கடவுள்கள், பேய்கள் என அனைத்து விதமான ஜீவனும் அவனை வழிபடும். அவனை பற்றி ஏற்றுக்கொள்ள முடியாத கதைகளை மிகவும் நாகரிகம் என்று கருதப்படும் தற்போதைய சமூகம் அனைத்து விதங்களிலும் அழித்துவிட்டாலும் அவன் சாரம் அதுதான். வாழ்வின் முற்றிலும் மாறுபட்ட அம்சங்கள் அனைத்தும் அடங்கியதுதான் சிவனின் ஆளுமை. பிரபஞ்சத்தின் அத்துணை சிக்கலான தன்மைகளின் கலவை ஒரே நபரின் உள்ளே போடப்பட்டுள்ளது. ஏனெனில் இந்த ஒருவரை ஏற்றுக்கொண்டால் பிறகு நீங்கள் இந்த வாழ்வியே கடந்தவராக ஆகிறீர்கள். வாழ்வின் பெரும் போராட்டமே இதோ அழகானது, அழகற்றது, நல்லது என்று தேர்ந்தெடுப்பதுதான். வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களும் உள்ள சிவனை ஏற்றுக்கொண்டால் பிறகு எவரோடும் உங்களுக்கு பிரச்சனை என்பதே இருக்காது. சுபம்.